மனுஷருக்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது இந்த சுவிசேஷம். அதாவது என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து அது நிமித்தமாக அதை செய்கிறா. என்னை அடக்கம் பண்ண போகிறாங்க, அதுக்கு வாசனை திரவியம் மாதிரி ஊற்றி என்னை ஆயத்தப்படுத்துகிற அடக்கம் பண்ணுறதுக்கு. அடக்கம் பண்ணுற பிரேதத்துக்கு ஊற்றுவாங்க இல்லையா, அதுக்காக அது அப்படி என்ன பண்ணுறான்னு சொல்கிறாரு. அப்போ இவருடைய மரணத்துக்காக இதை செய்கிறா, அடக்கத்துக்காக செய்கிறான்னு சொல்கிறாரு. அதன் அர்த்தத்தை விளங்குங்க. அடுத்த வசனம் பாருங்கள். இந்த சுவிசேஷம், இதை கவனிங்க நல்லா. இந்த சுவிசேஷம் எல்லாம் சொல்லுங்க, இந்த சுவிசேஷம் அதானே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சுவிசேஷம்னா என்ன? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுற இடத்துலெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும்னு சொல்லியிருக்குது. அப்போ நான் கேட்குறேன், சுவிசேஷம் சொல்கிறப்பெல்லாம் இதை போய் சொல்லிட்டு இருக்கணும், நான் எதுக்காக சொல்லணும்? இவளுடைய கீர்த்தியை பரப்புறதுக்காகவா? இவள் தலை மேலே ஊற்றினாலாக்கும் அப்படின்னு சொல்லி இவளா சுவிசேஷம்? இவளா ரட்சகர்? இவள் செய்தது சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் சொல்லப்படும்னு ஏன் சொல்லி இருக்குது? நல்லா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஆழமாக யோசிக்கணும். பைபிளை படிக்கும்போது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுற இடத்துலலாம் இவ செய்ததை ஏன் சொல்லணும்? இயேசு செய்ததை சொல்லணும், கல்வாரி மரணத்தை சொல்லணும், ரத்தம் சிந்தினத்தை சொல்லணும், உயிரோடு எழுந்ததை சொல்லணும். இவ செய்ததை ஏன் சொல்லணும்? அது சொல்கிறாரு, சொல்லப்படும்ன்றாரு. ஏன் சொல்லப்படும்? ஏன் சொல்லப்படும்னு சொன்னால் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? தரித்திரம் நிறைய பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் விற்று அவர்களுக்கு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும், அவங்க தரித்திரம் தீரும் இல்லையான்னாங்க. இவன் என்ன சொல்கிறா? இல்லை, இவர் மரிக்க போகிறார், இவருடைய மரணத்துக்கு இவருக்கு ஆயத்தப்படுத்தும்படியா இதை நான் இவருக்கு மேலே ஊற்றுகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் என்ன நம்புகிறாங்க? இந்த தைல குப்பியை கொண்டு போய் விற்று இதில் வர்ற காசை வச்சு தான் உலகத்தின் தரித்திரத்தை போகணும்னு நினைக்கிறாங்க. அவன் என்ன நினைக்கிறா? இவர் கல்வாரி சிலுவையில் மரித்து தரித்திர சாபத்தை அவர் மீது சுமந்து அவர் போக்குகிறார், அவர் செய்கிறது தான் தரித்திரக்கு பிராயச்சித்தம். கல்வாரி சிலுவை தான் அந்த தரித்திரத்தை போக்கக்கூடிய வழியா இருக்கிறது. இது மாதிரி 1000 பாட்டில் வித்து தரித்திரருக்கு கொடுத்தாலும் தரித்திரம் நீங்காது. இந்த உலகத்தின் தரித்திரத்துக்கு பதில் நமக்குள்ள இருக்கிற காசெல்லாம் போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டா பிரச்சனை தீந்துராது. இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரே, தரித்திர சாபத்தை சுமந்து தீர்த்தாரே, அதுதான் தரித்திரருடைய தரித்திரத்தை போக்கும். தரித்திரருடைய தரித்திரத்தை போக்கும் பதில் அதுதான். அவங்க சொன்னதுக்கு இவ பண்ணதுக்கு என்ன வித்தியாசம் காமிக்கிறார்? அவங்க என்ன சொல்றாங்க? இதை வித்து கொடுத்தா தான் தரித்திரம் போக்குன்றாங்க. இவ சொல்றா இல்லை, இவர் மரணத்தின் மூலமாக தான் உலகத்தின் தரித்திரம் நீங்க போகிறது, அதனால இவர் மரணத்துக்கு இதை ஊத்துறேன்றா. அப்போ சொல்றாரு, உலகத்தில் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இது அறிவிக்கப்படும். எது அறிவிக்கப்படும்? இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவர் சுமந்த சாபம், இந்த உலகத்தின் தரித்திரத்தை போக்குகிற மரணம் அது.